Taste the Daily. புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 38ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர் வளையம் வைத்தும் மலர்தூவியும் அஞ்சலி செலுத்த உள்ளார். இது குறித்த தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்கள். வணக்கம் அருண்சாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய 38வது நினைவு நாளை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையிலே இருக்கக்கூடிய அவரது நினைவிடத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மலர் தூவி மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியினை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய 38வது நினைவு நாளை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையிலே இருக்கக்கூடிய அவரது நினைவிடத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கருப்பு சட்டை அணிந்து தன்னுடைய நிறுவன தலைவருக்கு மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்.பி. வேலுமணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் கழகத்துடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர்கள் நத்தம்பிரா விஸ்வநாதன், கே.பி. முனுசாமி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், கழகத்துடைய பல்வேறு நிலைகளிலே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என அனைவரும் மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அனைவருமே கருப்பு சட்டை அணிந்து தங்களுடைய நிறுவன தலைவருக்கு, இதய தெய்வத்திற்கு, பாரத ரத்னாவிற்கு, புரட்சி தலைவருக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மிகப்பெரிய சக்தியாக தமிழக மக்களுடைய மனங்கள் மட்டுமல்லாது உலக அளவில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்புப்பட்ட மக்கள் மனங்களிலும் நீங்காத புகழோடு நிலைபெற்று வாழக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய திருவுருவ படத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தற்போது தன்னுடைய மரியாதையை செலுத்திக் கொண்டிருக்கிறார். நினைவிடத்தை மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களுக்காக பல்வேறு அரும்பெரும் திட்டங்களை செய்து கொடுத்திருக்கிறார். பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக, ஏழை எளிய மக்கள் முன்வேளை உணவு அருந்துவதற்காக ரேஷன் கடைகளை தமிழகத்திலே திறந்து மாபெரும் புரட்சியை சரித்திர சாதனையை புரிந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு சத்துணவு கொடுத்து பள்ளி கல்வியை உறுதி செய்து ஏழை வீட்டு பிள்ளைகளும் பள்ளிகளில் பயில வேண்டும் என்கிற உன்னத திட்டமான சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக சமூக நீதியை உறுதி செய்து இடஒதுக்கீடை அதிகரிக்க செய்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், கிராம நிர்வாக அலுவலர்களுடைய நியமனம், பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் திறப்பு என தமிழகத்திற்கு தலைநிமிரக்கூடிய பல்வேறு எண்ணற்ற திட்டங்களை செய்து கொடுத்து மக்கள் மனங்களிலே நீங்காத புகழோடு 38ஆம் ஆண்டு இந்த நினைவு நாளில் பட்டி தொட்டியெல்லாம் அவருடைய நினைவஞ்சலியை போற்றக்கூடிய விதமாக திருவுருவப்படத்தை வைத்து மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக, முன்னாள் முதலமைச்சராக 2.5 கோடி தொண்டர்களிலே இன்றைக்கு கட்டி அரவணைத்து சென்று கொண்டிருக்கிற புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் டாக்டர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவிடத்திலே மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள், குறிப்பாக அனைவருமே கருப்பு சட்டை அணிந்து அந்த மரியாதை செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டின் தன்னிகரற்ற தலைவராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1917ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 17ஆம் நாள் அன்றைய ஆங்கில அரசாங்கத்தின் கீழ் இயங்கிய இலங்கையிலே இருக்கக்கூடிய நாவல்பட்டி என்கிற ஊரிலே கோபாலன் மேனன் சத்யபாமா தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன் என்பதுதான் அவரது இயற்பெயர். எம்ஜிஆர் தம் 2வது வயதில் தந்தையை இழந்தார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கும்பகோணம் அருகே குடியேறிய அவர் பள்ளி படிப்பை முடித்தார். கும்பகோணத்தில் வறுமை காரணமாக சிறு வயதிலேயே நாடகத்துறையில் ஈடுபட்ட அவர் அதனை உச்சபட்சமாக இருக்கக்கூடிய சிறு திரைப்படத்துறையில் தனது உச்ச நடிப்பை காட்டி மக்கள் மனங்களில் அவர் ஈடு இணையற்ற ஒரு புகழை நிலைநாட்டினார். மக்கள் மனங்களில் நீங்காத ஒரு இடத்தை பிடித்தார். எம்ஜிஆர் தொடக்க காலத்தில் 1940இல் தேசத்தந்தை காந்தியடிகள் மீது பற்று கொண்டு பல்வேறு இயக்கங்களோடு அவர் நல்ல ஒரு நட்பையும் அன்பையும் பாராட்டி இருக்கிறார். கொள்கை வேந்தராக அறிஞர் அண்ணா அவர்களுடைய கொள்கையின் மீது ஈர்ப்பால் 1953ஆம் ஆண்டு அந்த
36 வயதிலே திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்தார். அப்படிப்பட்ட மாபெரும் தலைவருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அவரது நினைவிடத்திலே மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவரோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சராக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நத்தமிரா விஸ்வநாதன், கே.பி. முனுசாமி உள்ளிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கழக அமைப்பு செயலாளர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்துடைய பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய கழக அமைப்பு செயலாளர்கள் என அனைவருமே மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரைத்துறையிலே சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேலாக முடிசூடா மன்னனாக விளங்கியவர் தான் எம்ஜிஆர் என்கிற அந்த 3 எழுத்து மந்திரம். எம்ஜிஆருடைய பாத்திரங்கள் ஒவ்வொரு அசைவையும் தமிழக மக்கள் மட்டுமல்லாது பெண்களிடம் மிகப்பெரிய அளவிலே பெயர் பெற்று அவருடைய மனதிலே நீங்காத ஒரு இடத்தை பிடித்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். நடிகராக மட்டுமல்லாது தொழில்நுட்பங்கள், படத்தொகுப்புகள், இயக்கங்கள் என பல்வேறு தொழில்நுட்ப வல்லுநராக சகலகலா வல்லவனாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திகழ்ந்தார். குறிப்பாக அரசியலில் ஈடுபட்ட அவருடைய காலம் என்பது தீய சக்திகளிடமிருந்து விடுபட்டு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக தன்னுடைய இதயத்திலே அண்ணா என்கிற அந்த 3 எழுத்து நாமத்தை பதித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்கிற அந்த 3 எழுத்து மந்திரம் அவனது கட்சியுடைய கொடியிலே கருப்பு சிவப்புக்கு மத்தியிலே அந்த வெள்ளை நிறத்திலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவினுடைய திருநாமத்தை குறித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பெயரிலே அண்ணாவின் பெயரிலே கட்சியை தொடங்கினார்.